Ave Maria, gratia plena, Dominus tecum. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்க மாதத்தின் 2ஆம் நாளாகிய இன்று நாம் பயணிக்க இருப்பது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை அருள் தலத்திற்கு. இன்றிலிருந்து சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக நாகப்பட்டினத்தில் இருந்த ஒரு செல்வந்தருக்கு வேளாங்கண்ணியில் இருந்து ஒரு சிறுவன் பால் கொண்டு செல்வது வழக்கம். ஒரு நாள் வெப்பம் தகிக்கவே செல்லும் வழியில் குளத்தருகில் ஆலமரத்தடியில் அச்சிறுவன் ஓய்வெடுத்தான். அன்னை மரியா குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தியவராய் அந்த சிறுவனுக்கு காட்சி கொடுத்து தன் குழந்தைக்கு பால் கேட்க சிறுவனும் கொடுத்து மகிழ்ந்தான். காலந்தாமதமாக சென்றதால் பால் குறைந்த காரணத்திற்காக அச்சிறுவன் செல்வந்தனிடம் மன்னிப்பு கேட்டான். என்ன ஆச்சரியம்! சிறுவன் கொண்டு வந்த பால் குடம் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. வழியில் கண்ட காட்சியை பற்றி சிறுவன் விளக்கி கூற அச்செல்வந்தன் அந்த இடம் நோக்கி விரைந்தார். அந்த இடத்திற்கு சென்று அத்திருவிடத்திலே அன்னை மரியாவுக்கு ஒரு சிற்றாலயம் கட்டி எழுப்பினார். பிறகு சில ஆண்டுகள் கழித்து வேளாங்கண்ணியிலே நடுத்திட்டு என்னும் இடத்தில் ஒரு மோர்க்கார சிறுவனுக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்தார். தன் குழந்தைக்கு மோர் கேட்க மோர் கொடுத்து மகிழ்ந்தான் சிறுவன். எழுந்து நடை என்னும் அன்னை மரியாவின் சொல் கேட்டு எழுந்து நடக்க முயன்றான். என்ன ஆச்சரியம்! கால்கள் ஊனமுற்ற அந்த சிறுவன் துள்ளி குதித்து நடந்து சென்றான். இந்த காட்சியையும் புதுமையும் பற்றி சொல்வதற்காக நாகப்பட்டினம் விரைந்து சென்றான் அச்சிறுவன். பிறகு மூன்றாவதாக 17ஆம் நூற்றாண்டிலே சீனாவில் இருந்து இலங்கை தேசம் நோக்கி போர்த்துகீசிய வியாபார கப்பல் ஒன்று சென்று கொண்டிருந்தது. நடுக்கடலிலே புயலால் அலைகழிக்கப்பட்ட அந்த கப்பல் அந்த மாலுமிகள் அன்னை மரியாவின் ஆதரவு தேடினர். நலமாக கரை சேர்ந்தால் கரை சேரும் இடத்தில் அன்னை மரியாவுக்கு ஆலயம் கட்டி எழுப்புவதாக நேர்ந்து கொண்டனர். என்ன ஆச்சரியம்! புயல் அடங்கியது. நலமாக வேளாங்கண்ணியில் கரை சேர்ந்தனர் அந்த மாலுமிகள். நேர்ந்து கொண்ட வண்ணம் அன்னை மரியாவுக்கு அந்த இடத்திலே ஒரு ஆலயம் கட்டி எழுப்பினர். மீண்டும் மீண்டுமாக வருகை தந்து அந்த ஆலயத்தை விரிவுபடுத்தினர், அழகுபடுத்தினர். வங்க கடலோரத்தில் யாரும் அறியாத சிற்றூராக இருந்த வேளாங்கண்ணி இன்றைக்கு அகிலம் போற்றும் ஆரோக்கிய அன்னை அருள்தலமாக உயர்ந்து நிற்கிறது. கீழ்திசை நாடுகளின் லூர்து நகர் என்று அழைக்கப்படுகிறது. 1962ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 3ஆம் நாள் அப்போதைய பாப்பிரை 23ஆம் அருளப்பரால் பசிலிக்கா நிலைக்கு உயர்த்தப்பட்டது. ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களையும் அரவணைத்து பாதுகாக்கிறார் ஆரோக்கிய அன்னை. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள் அன்னையின் திருக்கொடி ஏற்றப்பட்டு செப்டம்பர் திங்கள் 8ஆம் நாள் அன்னை மரியாவின் பிறந்த நாள் அன்று ஆரோக்கிய அன்னை திருவிழா ஆண்டு திருவிழாவாக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அன்னை மரியாவினுடைய அரவணைப்பிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். உடல் நலமும் மனநலமும் ஆன்ம நலமும் தந்து அந்த அன்னை நம்மை வழிநடத்துகின்றார். தாயிருக்க தயவிருக்க நாம் தாழ்வதில்லை, வீழ்வதில்லை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.